நாம அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? வெறும் வார்த்தைகளை வச்சா இல்ல எண்களை வச்சா? வாங்க மயிலாடுதுறை தொகுதியை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கிட்டு மக்களோட உண்மையான குரலை டேட்டா மூலியமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இது வெறும் அரசியல் அலசல் கிடையாதுங்க, இது ஆளுகைக்கான ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட். மயிலாடுதுறை காவிரி டெல்டாவோட செழிப்பான பூமி. ஆனா இந்த செழுமைக்கு கீழே இந்த மண் சந்திக்கிற சவால்கள் என்ன? இங்க இருக்கிற விவசாயமும் சரி, சமூக நல்லிணக்கமும் சரி, அதுதான் அதோட பெரிய பலம். ஆனா அந்த பலத்தை சரியா பயன்படுத்துற ஒரு நிர்வாகம் இருக்கா? அதைத்தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இதுதான் நாம எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு அடிப்படை கேள்வி. இதுக்கான பதில் அரசியல் மேடைகள்லயோ இல்ல கோஷங்கள்லயும் கிடைக்காது. உண்மையான பதில் எங்க இருக்குன்னா, மக்களோட அன்றாட வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற சவால்கள்ல, அப்புறம் தேர்தல் முடிவுகள் சொல்ற அந்த மௌனமான செய்திகள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த பயணத்தை நாம தொடங்குவோம். சரி, அந்த பதில தேடுற நம்ம பயணத்தோட முதல் படி மக்களோட கணக்கு தான். அவங்களோட சொத்துக்கள் என்ன, அவங்களுடைய பற்றாக்குறைகள் என்ன, இந்த சமூக பொருளாதார அடித்தளத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு தலைவரால அவங்களோட உண்மையான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இந்த நம்பர்ஸ கொஞ்சம் பாருங்களேன். இந்த தொகுதி பெரும்பாலும் கிராமப்புற பகுதி தான். மக்கள் தொகையில குறிப்பா 29% தலித் மக்கள் இருந்தாலும் வரலாற்று ரீதியா இங்க ஒரு சமூக நல்லிணக்கம் நிலவிட்டு வருது. பாருங்க, அரசியல்ல ரொம்ப சுலபமா உடைக்கப்படக்கூடிய இந்த நல்லிணக்கம் தான் இந்த தொகுதியோட மிக முக்கியமான, விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. ஆனா இந்த சமூக நல்லிணக்கத்துக்கு அடியில ரொம்ப ஆழமான நீண்டகால சவால்கள் இருக்கு. நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சு கடல் நீர் உள்ளே புகுந்து விவசாயத்தையே கேள்விக்குறியாக்குது. கிராமப்புற சாலைகள் சரியா இல்லாததால விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு போறது பெரும்பாடா இருக்கு. இளைஞர்களுக்கு இங்க சரியான வேலைவாய்ப்புகள் இல்லை. அதனால அவங்க வெளியூர்களுக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. பல குடும்பங்கள் இன்னைக்கும் 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி இருக்கிறது இங்க வேலைவாய்ப்பின்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு அப்பட்டமா காட்டுது. தேர்தல் முடிவுகள்னா அது வெறும் வெற்றி தோல்வி கணக்கு கிடையாது. அது வாக்காளர்கள் நமக்கு அனுப்புற நேரடி செய்திகள். அந்த செய்திகளை நாம சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எண்கள் எப்பவுமே பொய் சொல்லாது. அது மக்களோட மனநிலைய நமக்கு தெளிவா காட்டிடும். முதல் சிக்னல் 2742. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது மக்களோட தீர்ப்பு. 2021 தேர்தல்ல ஜெயிச்சவருக்கு தோத்தவருக்கும் நடுவுல இருந்த வாக்கு வித்தியாசம் வெறும் இவ்வளோதான். இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு பலமான ஆணை கிடையாது. நாங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோம், ஆனா எங்க கண்ணு உங்க மேலதான் இருக்கும்னு மக்கள் சொல்ற ஒரு தெளிவான எச்சரிக்கை மணிது. இப்போ 2வது சிக்னல். ஓட்டு போடுறவங்களோட சதவீதம் குறைஞ்சுகிட்டே வருது. 2016ல 72.4% இருந்தது. 2021ல 71% குறைஞ்சிருக்கு. இது ஒரு வகையான மௌன போராட்டம். ஓட்டு போடுறதால நம்ம அன்றாட வாழ்க்கையில எந்த மாற்றமும் வரப்போறதில்லைங்கிற ஒரு விரக்தியோட வெளிப்பாடா கூட அது இருக்கலாம். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான சிக்னல். இந்த தொகுதி எந்த ஒரு கட்சிக்கும் நிரந்தரமான கோட்டை கிடையாது. 2016ல அதிமுக ஜெயிச்சது, 2021ல காங்கிரஸ் ஜெயிச்சது. இதுலேருந்து என்ன தெரியுது? தங்களோட செயல்திறன் அடிப்படையில முடிவை மாத்திக்க மக்கள் தயாரா இருக்காங்க. அதனால இது ரொம்ப போட்டி நிறைஞ்ச ஒரு களம். மக்கள் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறதுங்கிறது வெறும் அரசியல் கணக்கு இல்ல, அதுக்குள்ள ஆழமான விரக்திகள் இருக்கு. சரி, அந்த மக்கள் கோபத்தோட உடற்கூறியல் என்ன? நம்பிக்கை எங்க, ஏன் உடையுது? வாங்க அதோட ஆணிவேர நாம ஆராய்வோம். இந்த இடத்துல நாம ஒரு அடிப்படை மதிப்பீட்டை ஞாபகத்துல வச்சுக்கணும். பொது வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்ணியம்ங்கிறது பிறப்புரிமை. நம்ம பேச்சு அது யார பத்தினதா இருந்தாலும் உண்மையான தகவல்களோட அடிப்படையிலையும் பொறுப்புணர்வோடும் இருக்கணும். இதுதான் ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச ஜனநாயகத்தோட அடையாளம். இப்போ பதவியில இருக்கிறவங்களோட செயல்பாட்டை பார்த்தா நமக்கு ஒரு ஸ்பெசிபிக் பேட்டர்ன் தெரியுது. ஒரு பக்கம் ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசம், இன்னொரு பக்கம் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், குறிப்பா தண்ணீர் மற்றும் சாலை பிரச்சனைகள். இது ஒரு தனிநபர் மேல நம்ம வைக்கிற விமர்சனம் கிடையாது. இது மக்களோட நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கிற சிஸ்டமோட தோல்விகளுக்கான அடையாளம். இதத்தான் நாம நலத்திட்டச் சோர்வு, அதாவது வெல்ஃபேர் ஃபட்டீக்னு சொல்றோம். வீட்டு வசதி திட்டங்கள்லயோ இல்ல ஓய்வூதிய திட்டங்கள்லயோ இருக்கிற தேக்க நிலைய பாருங்க. தகுதியான எத்தனையோ குடும்பங்கள் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு. திட்டங்கள் அறிவிக்கப்படுது, ஆனா அது மக்களை போய் சேர்றதுல ஏற்படுற தாமதம் ஒட்டுமொட்டு சிஸ்டம் மேல இருக்கிற நம்பிக்கையே அரிச்சிடுது. சரி, பிரச்சனைகளெல்லாம் நாம அடையாளம் கண்டுட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கட்டம், தீர்வுகள். நம்பிக்கைய திரும்பவும் கட்டமைச்சு உண்மையான பலன்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய வரைபடத்தை எப்படி உருவாக்குறது? வாங்க பார்க்கலாம். இதோ ஒரு யுக்தி. இத நாம சதுர்முக கோட்பாடுன்னு சொல்லலாம்.
சிவனோட ஆக்ரோஷத்தோட சிஸ்டத்தோட தோல்விகளை தாக்குறது, விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மையோட எல்லா சமுதாயங்களுக்கும் ஒரு உறுதியை கொடுக்கறது, பிரம்மாவோட படைப்பாற்றலோட பழைய பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளை கண்டுபிடிக்கிறது, கடைசியா துர்கையோட பாதுகாப்பு கவசத்தோட நலிவடைஞ்ச மக்களை காக்குறது. இந்த 4 முனை அணுகுமுறை ஒரு சமநிலையான சக்தி வாய்ந்த செய்தியை உருவாக்கும். இனிமே வெத்து வாக்குறுதிகள் இல்ல, அளவிடக்கூடிய ஒப்பந்தங்கள் தான். இந்த வளர்ச்சி உறுதிமொழி பத்திரத்தை பாருங்க. இது வெறும் செலவு கணக்கு கிடையாது, இது மக்களோட வாழ்க்கையில செய்யப்படுற ஒரு முதலீடு. 50 கோடிய நீர்ப்பாசனத்துல முதலீடு பண்றதுக்கு என்ன அர்த்தம்? அது பேப்பர்ல ஒரு நம்பர் இல்ல, ஒவ்வொரு விவசாயியோட விளைச்சலும் 25% அதிகமாகிறது தான் அதோட உண்மையான வருமானம். 25 கோடியை இளைஞர் வேலைவாய்ப்புல முதலீடு செஞ்சா 2000 குடும்பங்களோட தலையெழுத்து மாறுறது தான் அதோட பலன். இதுதான் ஆளுகை மீதான முதலீட்டோட உண்மையான லாபம், அதாவது கவர்னன்ஸ் ROI. ஒரு புது பெரிய திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் சரியா வேலை செய்தான் பார்க்கறது ரொம்ப முக்கியம். தேங்கி கிடக்கிற வீட்டு வசதி திட்டங்களை முடிக்கிறது, தகுதியான எல்லாருக்கும் ஓய்வூதியம் போய் சேருதான் உறுதி பண்றது, இதுதான் பொறுப்புடைமையோட முதல் படி. இதுதான் மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்கிறதுக்கான அடித்தளம். நாம இப்போ இந்த ஆய்வோட முடிவை நோக்கி வந்துட்டோம். மக்களை மையப்படுத்தின தலைமைத்துவத்தோட கொள்கைகள் என்ன, அதோட வர்ற பொறுப்புகள் என்னங்கறத பத்தி நாம சிந்திப்போம். டேட்டா நமக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கையை கொடுக்குது. இந்த தொகுதியோட மிகப்பெரிய பலமே அதோட சமூக நல்லிணக்கம்தான். அதனால வெற்றிகான பாதை பிரிவினைவாத பேச்சுகள்ல இல்ல, அது மக்களோட அடிப்படை பிரச்சனைகளான தண்ணீர், வேலைவாய்ப்பு, சாலைகள், அப்புறம் கண்ணியமான வாழ்க்கைங்கிறத தீர்க்கறதுல தான் இருக்கு. உண்மையான தலைமைனா என்ன? அது மக்களோட தேவைகளை வெளிப்படைத்தன்மையோட புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்யறதுதான். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. மக்களோட தரவுகளை அவங்களோட தனியுரிமைக்கும் ஒப்புதலுக்கும் மதிப்பளிச்சு கையாள்றது. இது வெறும் சட்ட விதி இல்ல, இது ஒரு தலைவருக்கும் மக்களுக்கும் இடையேயான இந்த நவீன காலத்தோட நம்பிக்கை ஒப்பந்தம். ஆஹா, பாதை ரொம்ப தெளிவா இருக்கு. தரவுகளால் வழிநடத்தப்படுற, மக்களை மையப்படுத்துற, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுல சளைக்காம உழைக்கிற ஒரு புதிய தலைமை. இது வெறும் ஒரு விருப்பம் கிடையாது. மயிலாடுதுறை மாதிரியான தொகுதிகளோட வெற்றிக்கு இதுதான் அவசியமான ஒரே வழி. இதுதான் உண்மையான ஆளுகைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்.